சிறுகடிக்கு ஆசை நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சவாரியில இருக்க, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி முத்து கால் பண்ணி சொல்றாரு மீனா கிட்ட. அந்த நேரம் பார்த்து ஸ்ருதி உள்ள வராங்க. என்ன மீனா தனியா உட்காந்துட்டு இருக்கேன், முத்து இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்காமா, அவர் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி மீனா சொல்றாங்க. எனக்கு போர் அடிக்குது, என்கிட்ட ஒரு ஹாரர் மூவி இருக்கு, நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரின்னு சொல்லிட்டு முத்து மீனாவோட கட்டல்லையே ஹால்லயே உட்காந்து ரெண்டு பேரும் ஒரு பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேசி சிரிச்சு கத்தி அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு விஜயா வெளியே வர்றாங்க. வந்தவங்க என்ன பிள்ளைங்களா சத்தம் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு நாங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நீ இப்படியா சத்தம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல ஆண்டி, நாங்க வந்து பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, ஆனா மீனா தான் கொஞ்சம் பயந்துட்டு கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட விஜயா, என்னது இவ பயந்துட்டாளா, பேய்க்கு பயப்படுறவளா இவ அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. விஜயா சொன்னதை கேட்ட ஸ்ருதி, அப்படின்னா என்னத்த உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையா பேய் பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, என்னம்மா நீங்க தான் சின்ன பிள்ளைங்க பயப்படுறீங்க இந்த மாதிரி படங்களை எல்லாம் பார்த்துட்டு, எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி கத்தி சத்தம் போட்டுட்டு இருக்காம அடுத்தவங்க தூக்கத்தை கெடுக்காம பேசாம உட்காந்து அமைதியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உடனே ஸ்ருதி மீனா கிட்ட, என்னங்க மீனா, அத்தா என்னமோ பேய் கண்ட பயம் கிடையாது, பேய் படம்லாம் எனக்கு ரொம்ப ஜுஜிப்பி அப்படிங்கிறாங்க, அவங்களுக்கு நிஜமாவே பேய் கண்ட பயம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மீனா வந்துட்டு, அது என்னமோ எனக்கு தெரியல, ஆனா நம்மெல்லாம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம், அவங்க ரொம்ப தைரியசாலின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படியே சொல்றீங்க, நாளைக்கு பார்க்கலாம் ஆண்டி வந்து தைரியசாலி இல்ல பேய் பார்த்து பயப்படுவாங்களான்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன ஸ்ருதி சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, நாளைக்கு பாருங்க, அது ஒரு சஸ்பென்ஸ், நாளைக்கு தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விளையாட்டுத்தனமா இந்த ஸ்ருதி என்ன செய்ய போறாங்களோ நாளைக்கு தெரியல, ஆனா என்ன செஞ்சாலும் கடைசியில விஜயா வந்து மீனாவை தான் பழி சொல்லுவாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.